உங்க டீனேஜ் பசங்க நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதே இல்ல. நம்ம எது சொன்னாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறதே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றது, இல்ல எப்ப எது சொன்னாலும் கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்ற கன்சர்ன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க மட்டும் இல்லைங்க. நிறைய டீனோட பேரண்ட்ஸ் இதை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்கனெக்டை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, அவங்க அடல்ட்ஹுட்ல கரெக்டாக ஸ்டெப் ஆகுற இந்த டைம்ல அவங்களுக்கான ஒரு எமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பா ஃபேமிலி சிஸ்டம் தான் அதை ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியும். அந்த எமோஷனல் சப்போர்ட் இல்லாம இருக்கிறதுனால அவங்களால செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணிக்கிறது சேலஞ்சா இருக்கலாம். இது அவங்களுடைய கெரியர் சாய்ஸஸ், அவங்க ரிலேஷன்ஷிப் சாய்ஸஸ் எல்லாம் பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இந்த டிஸ்கனெக்ட் நம்ம ஃபேமிலியில் இல்லாமல் நம்ம பசங்க எப்படி சின்ன வயசுல நம்மக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஓப்பனாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுற ஒரு பிரின்சிபலுங்க ஷிட்சுகு அப்படிங்கிறது அந்த பிரின்சிபல். அதனுடைய கோர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஷேப் அ பர்சன் வித் லவ் அண்ட் கன்சிஸ்டன்சி. அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி 5 சைக்காலஜிக்கல் ப்ரூவன் டெக்னிக்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த டெக்னிக்ஸ் நீங்க உங்க டீனேஜ் பசங்க கூட இன்னையில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு நீங்க எதுவுமே காசு செலவு பண்ண தேவையில்லை. இதுக்கு எல்லாம் தேவை உங்களுடைய ஒரு 5 மினிட்ஸ் மைண்ட்ஃபுல்லான டைம் மட்டும்தான். இன்னைய காலகட்டத்தில் டீனேஜர்ஸை வளர்க்குறது டபுள் டைம்ஸ் நமக்குடைய ஆங்ஸைட்டி, படபடப்பு எல்லாத்தையுமே உண்டாக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய த்ரெட்ஸும் இன்ஃபேக்ட் இருக்கு. பட் இந்த 5 டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் காம் அண்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா எதுனாலும் உங்கள் பசங்க உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கும் உங்கள் டீனேஜ் பசங்களுக்கும் நடுவில் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் இந்த 5 டெக்னிக்ஸையும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா. வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு சர்டிஃபைட் பேரண்டிங் எஜுகேட்டர் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்களோட மெமரி, அட்டென்ஷன் ப்ளஸ் அவங்களுடைய செல்ஃப் ரெகுலேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதனால அவங்களுடைய லைஃப் அகடமிக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தாங்க நான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற 5 டெக்னிக்ல 4வது டெக்னிக் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டெக்னிக் தான் நிறைய பேரண்ட்ஸ் இக்னோர் பண்ணிடுறது. அப்படி இல்லைன்னா இதனால என்ன நடந்துற போகுது அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த 4th டெக்னிக். பட் அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த 5 டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேரண்டா நீங்க ஒரு ப்ரீ ரிக்வசைட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு 2 நாளைக்கு நீங்க உங்க பசங்க கிட்ட என்ன பேசுறீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும். அதாவது உங்களோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. கேள்வி கேட்குறீங்களா, இல்லைன்னா உங்ககிட்ட டைரக்ஷன்ஸ் சொல்றீங்களா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்றது டைரக்ஷன்ஸ். இது ஏன் இன்னும் பண்ணல, இன்னைக்கு இன்னும் படிக்கலையா, இது எப்ப தூங்குன, இதெல்லாம் கேள்விகள். ஸோ உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ்லாம் கொஸ்டினா இருக்கா, இல்லைன்னா இந்த மாதிரி டைரக்ஷன்ஸா இருக்கா அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும். இதை நான் ஏன் உங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, அன்னோயிங்லி என்ன ஆயிடுதுன்னா, குழந்தைங்க வளரும் போது எப்பயுமே அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறதுனால நம்ம ஒன்னும் பசங்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா உங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் நமக்கே தெரியாம நம்ம பண்ற இந்த விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த ஏஜ்ல நேச்சுரலா நடக்கிற ஒரு டிஸ்டன்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். ஃபர்ஸ்ட் டீனேஜர்ஸ் கிட்ட போகும்போது இந்த மாதிரி சூப்பர்வைசரி ஒரு அடல்ட்ரி மைண்ட் செட்ல நம்ம போகக்கூடாது. அதனாலதான் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் எக்ஸசைஸ் ப்ரீ ரிக்வசைட்டா ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டெக்னிக்ஸ் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஹானஸ்டா நம்மளே எவாலுவேட் பண்ணிக்கிறது தாங்க இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். உங்க டீனேஜ் குழந்தைகிட்ட தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு தினமும் ஒரு நோட்ல நீ ஒரு ஜேர்னலிங் எழுது அப்படிங்கறது சொல்லுங்க. அண்ட் உங்க பசங்க கிட்ட உன்னோட பெர்மிஷன் இல்லாம நானும் அம்மாவும் அந்த நோட்டை கண்டிப்பா படிக்க மாட்டோம், பட் இது உன்னுடைய ஓன் க்ரோத்துக்காக நாங்க சொல்றது அப்படின்ற அஷூரன்ஸும் கொடுங்க. நீங்க எப்போ அந்த சேஃப் ஸ்பேஸை கொடுக்குறீங்களோ அப்பதான் பசங்களும் ஓப்பனா அதுல எழுதுவாங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல அவங்களுடைய ஓன் தாட்ஸ் திரும்பி அவங்க ரீஎவால்வேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகுங்க ஆஸ் பர் நியூரோ சயின்ஸ். அதுதான் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் அண்ட் இம்பல்சிவ் கண்ட்ரோலுக்கு ரெஸ்பான்சிபிளான ஏரியாஸ். அவங்களுடைய மெட்டா கோக்னிஷனும் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் இது அவங்களுடைய அகாடமிக்லையும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த 3 கொஸ்டின்ஸ் எதை பத்தி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முக்கியமான விஷயமா அன்னைய டேல அவங்க எதை கருதுறாங்களோ அதை எழுதணும். அண்ட் 2வது அந்த விஷயத்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கையாண்டாங்க அப்படிங்கறத நீங்க எழுத சொல்லணும். ஒண்ணு அவங்களுடைய எமோஷனோ இல்ல அதுல அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறது செகண்டா எழுத சொல்லணும். அண்ட் 3வது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்த அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாமா, இதே விஷயம் நாளைக்கு நடக்கும்போது அவங்களால டிஃப்ரெண்டா ஏதாவது அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் 3வது விஷயம். அவங்களே இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு அவங்களுடைய ஓன் தாட்ஸ்ல அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபுக்கான ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. ஏன்னா இதுல அவங்க பண்ண தப்பு சரி அப்படிங்கறது அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க இந்த செல்ஃப் ஜர்னலிங் பண்றது மூலியமா. ஒரு உதாரணத்துக்கு, அன்னைக்கு உங்க பசங்க எக்ஸாம் எழுதிட்டு வராங்க.
அது நல்லா எழுதலாம்னு வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பவம் அவங்க எழுதும்போது ஓகே இன்னைக்கு எக்ஸாம் தான் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது விஷயம் அதில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது, நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, நம்ம கிட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது, அதனால நம்ம இன்னைக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் ஸ்டெப் என்ன திருப்பி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே நம்ம இனிமே வந்து நம்மளுடைய எக்ஸாம் டைம் அப்போ நம்மளுடைய ரிவிஷன் பண்ணணும், லெசன்ஸை எந்த ஆர்டரில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி எந்த விஷயமா வேணாலும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இல்லைனா பேரண்ட்ஸ் உங்ககிட்டயே கூட கத்தியிருந்திருக்கலாம். அந்த ஒரு சம்பவமும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. அன்னைய நாள்ல ஏதாவது நடந்த சம்பவம்னு அவங்க எழுத ஆரம்பிக்கும் போது. ஸோ இது நம்மளுக்கு எதுவா வேணா இருக்கலாம். பட் டெய்லி பசங்க இந்த ஜேர்னலிங் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாட்ஸுக்கு அவங்களே கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எக்ஸ்டடியா அவங்களுடைய ஆக்ஷன்ஸை அவங்களேவும் கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. செகண்ட் டெக்னிக் கொலாபரேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங். டீன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல்ஸ் சொன்னோம்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ரூலை நீங்கள் எதுக்காக கொண்டு வரீங்கன்ற கன்சர்ன் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து அந்த ரூலை டிஃபைன் பண்ணுங்க. ஹார்வர்ட் ரிசர்ச் என்ன சொல்றாங்க, அதோட சேர்ந்து ஒரு ரூலோ இல்லைன்னா ஒரு வரையறையோ வகுக்கும் போது பசங்க வந்து ஹியர்ட் அண்ட் ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அடலசன்ட் பிரெயின் அட்டானமியை ரொம்பவே வந்து கிரேவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அப்பா அம்மா நம்ம கிட்ட கேட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அட்டானமி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே அவங்க டிஃபென்சிவா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறையும். அண்ட் இந்த ரூல்ஸை அவங்களும் சேர்ந்து உங்க கூட கிரியேட் பண்ணதுனால கண்டிப்பாக அவங்களுடைய ஓனர்ஷிப்பும் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் டீனேஜ் பசங்க 9 மணிக்கு வீட்டுக்கு வர்றது தான் சேஃப்னு யோசிக்கிறீங்க. அண்ட் இதை வந்து குழந்தைகிட்ட நீ 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துரு, அப்படி இல்லைனா கதவெல்லாம் லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓப்பனாக போயிட்டு உங்களுடைய கன்சர்ன் என்ன, நீங்கள் அந்த ரூலை செட் பண்ணுறதுக்கானதுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கன்சர்ன் குழந்தைங்களோட சேஃப்டி தான் அப்படின்னு இருந்தால் 9 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடுறதா நான் சேஃப்னு யோசிக்கிறேன். ஏன்னா 9 மணிக்கு அப்புறம் நிறைய ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்கும் அண்ட் சேஃப்டி இருக்காது, அதனால நீ 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் பசங்க கிட்டேயும் கேளுங்க, உனக்கு ஏதாவது ரீசன் இருக்கா நீ 9 மணிக்கு அப்புறம் வர்றதுக்கு அப்படிங்கிறதும் கேளுங்க. அண்ட் இந்த கான்வர்சேஷன் நீங்கள் எடுக்கும்போது தான் பசங்க அவங்க சைடில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ டுகெதராக நம்ம அக்ரி பண்ணணும். ஓகே அப்போ ஜென்ரலாக நீ 9 மணிக்குள்ளே வந்துடணுங்கிறத நம்ம அக்ரி பண்ணுறோம். இப்போ உங்கள் பசங்க சொல்கிற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னா, இப்போ குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க, நான் போய் அவங்க கூட சேர்ந்து படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். நீ 9 o'clock மேலே தாண்டிடுச்சுன்னா உன்னுடைய லைவ் லொக்கேஷன் எனக்கு எப்பயுமே ஷேர் பண்ணணும். அண்ட் அது வந்து குரூப் ஸ்டடீஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த ரூல்ஸை கிரியேட் பண்ணுங்க. இதுதாங்க நம்ம 2 பேருக்கான வின்-வின் சிச்சுவேஷன். நம்மளுடைய பயமும் குறையுது, அதே டைம் அவங்களுடைய பர்பஸும் சால்வ் ஆகும். இது வரைக்கும் நம்ம பேசின 2 டெக்னிக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனும் சரி, ப்ளஸ் அவங்களோட சேர்ந்து கிரியேட் பண்ணி நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ணுறதும் சரி. பட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 டெக்னிக்ஸ் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகுது உங்களுக்கும் உங்கள் டீனேஜ் பசங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை. தேர்ட் டெக்னிக் நேச்சுரல் அண்ட் லாஜிக்கல் கான்சிக்வன்ஸ். இந்த டெக்னிக்ல பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிஹேவியரும் அந்த பிஹேவியர்னால நடக்கக்கூடிய விளைவுகளும் டைரக்டா அவங்க மைண்டுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த நேச்சுரல் அண்ட் லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ். அதாவது நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பசங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரிவென்டிவாக நம்ம வந்து பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதில் தான் பசங்களுக்கு வந்து அம்மா அப்பா நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளை ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு சில இரிட்டேஷனும் வரும். அலௌடு ரிஸ்கோட நம்ம பசங்களுக்கு அந்த பிஹேவியருக்கான கான்சிக்வன்சஸ் அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுறது மூலயமா தே லேர்ன் பவர்ஃபுல் லெசன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் மாதிரிங்க இந்த டெக்னிக். நியூரோ சயின்ஸ் படி நம்ம வந்து கத்தும் போதோ திட்டும் போதோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமிக்டலா அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிடும். அது ஆஸ் யூஷுவல் ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஒன்று பசங்க நம்ம கிட்ட எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா எதுவுமே பேசாமல் போயிடுவாங்க. பட் அவங்க நினைச்சதை தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் இந்த லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ் பேஸ்டு பேரண்டிங் பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 60% அவங்களுடைய இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்குதுங்களாம். இப்போ உங்கள் பசங்க வந்து ஃபோனில் வந்து கேம் விளையாடிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம என்ன அக்ரி பண்ணியிருக்கோம்டா, உங்களுடைய அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் கிடையாதுன்னு தானே அக்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜென்டலாக கேளுங்க. அப்போ அவங்களுக்கே ஏன்னா நம்ம செகண்ட் மெத்தட்ல வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் ரூல்ஸை. அப்போ அது ஞாபகம் வரும்போது சண்டை இல்லாமல் இரிட்டேஷன் இல்லாமல் ஆர்கியூ பண்ணாமல் அவங்க ஃபோனை வச்சுட்டு போவாங்க. இப்போ உங்க பசங்க கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க, நீ எப்ப பார்த்தாலும் ரூமை நீட்டா வச்சுக்கிறதே இல்லை, நெக்ஸ்ட் டைம் நீ அழுக்கு துணியை கூடையில போடலைன்னா அம்மா அதை வந்து வாஷிங் மிஷின்ல போட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் உங்க பசங்க போடாதப்ப தயவு செஞ்சு அதை வாஷிங் மிஷின்ல போடாதீங்க, அது எங்க இருந்ததோ அங்கேயே இருக்கட்டும். அண்ட் செகண்ட் டே இல்ல தேர்ட் டே உங்க பசங்களே அதை மறுபடியும் நீங்க கூடையில போடுறதை நீங்களே பார்க்க முடியும். இதுதான் அந்த லாஜிக்கல் அண்ட் நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் பேஸ்டு பிஹேவியர். இப்படி பசங்க ரிஃப்ளெக்ட் பண்ண ஓ நம்ம இது பண்ணாததுனால அம்மா வந்து இன்னைக்கு வாஷிங் மிஷின்ல துணி போடலை அப்படின்றது கனெக்ட் ஆகும். ஸோ அப்போதான் வந்து அவங்களுடைய ஓன் பிஹேவியரை அவங்க அப்சர்வ் பண்ணி இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர் எதெல்லாம் அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ் கொடுக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே குறைச்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபோர்த் டெக்னிக் ரோல் மாடலிங் டிஜிட்டல் வெல்னஸ். இந்த டெக்னிக் தான்
நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு அண்டர்சீ பண்ணுற டெக்னிக். இப்போ பசங்க கிட்ட ஃபோன் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, பட் ஆனால் டின்னர் சாப்பிடும்போதோ நம்ம ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க மனசில் என்ன பதியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்ட்ரோல் அண்ட் அதனால் அவங்க திருப்பி அதை வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளோட பிரெயினில் மிரர் நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஸ்பெஷல் செல்ஸ் என்ன பண்ணோன்னா, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள தான் ரொம்ப அப்சர்வ் பண்ணும் அண்ட் அதை ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட்டும் பண்ணும். இதை நான் ஒரு அட்வைஸாக சொல்லலைங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் பண்ண ஸ்டடியில் பேரண்ட்ஸோட ஓன் ஸ்க்ரீன் டைம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்டராக வந்திருக்கு டீனோட ஸ்க்ரீன் டைம்க்கான காரணமாக. ஏன்னா இந்த டிஜிட்டல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஆனால் நம்மக்கிட்ட இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பண்ண வேண்டிய 3 டிஜிட்டல் வெல்னஸ் ரூல். டின்னர் டைமில் கண்டிப்பாக ஃபோன் பார்க்காதீங்க, ஆர் அட்லீஸ்ட் ஹேவ் 1 மீல் வித்தவுட் மொபைல். உங்கள் வீட்டில்னு சில ஜோன்ஸை வந்து எப்பயுமே மொபைல் ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுக்கோங்க. இப்போ டின்னர் ஏரியாவாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம். அண்ட் 3வது, கண்டிப்பாக நோ ஃபோன் ஆஃப்டர் 9 PM அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ரிலேட்டட் ஃபார் தேர் ஸ்டடீஸ் ஆர் யுவர் ஒர்க். இந்த டிஜிட்டல் வெல்னஸ் ரூல்ஸை கண்டிப்பாக நான் நெகோஷியபிளாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரூல்ஸை கிரியேட் பண்ணுறதுனால இந்த ரூல்ஸை உங்கள் பசங்க கிட்ட இன்றைக்கே பேசி உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த டெக்னிக்கை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கணும் அப்படின்னா, உங்கள் டீனேஜ் பசங்க உங்ககிட்ட எப்போ பேச வரும்போதும் நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை இருந்தீங்கன்னா, அந்த 2 மினிட்ஸ் அந்த ஃபோனை வச்சுட்டு அவங்க கண்ணை பார்த்து ஃபுல் அட்டென்ஷனோட அவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பசங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃபீல் ஆகும். 5th டெக்னிக், எமோஷனல் கோச்சிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே டைம் வெரி க்ளோஸ் டு ஹார்ட்டுங்க. எமோஷனல் கோச்சிங் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் வந்து தள்ளி வச்சுட்டு அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் இதனுடைய கோர். ஹியூமன் சைக்காலஜி படி எப்போ நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுதோ அப்போவே நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுனாலே நம்மளுடைய மைண்டே நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங் மோடுக்கு டேர்ன் ஆகிடுங்க. அதனால் இனிமே எப்பயுமே எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட், சொல்யூஷன்ஸ் நெக்ஸ்ட். இன்னைக்கு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலா சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லேபிள். நீங்கள் உங்கள் பசங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த எமோஷனை லேபிள் பண்ணுங்கள். நீ சோகமாக இருக்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த எமோஷனை ஃபர்ஸ்ட்டு லேபிள் பண்ணிடுங்க. செகண்ட், அதை வேலிடேட் பண்ணுறது. ஏதோ ஒன்று எதுனாலையும் நீ டல்லாக இருக்க அப்படிங்கிறது அம்மாவுக்கு புரியுது, உனக்கு எப்போ வேணுமோ ஹியர் ஃபார் யூ அப்படிங்கிறத சொல்லுங்கள். 3வது விஷயம், பாஸ். நீங்கள் அவங்க எமோஷனை வேலிடேட் பண்ண உடனே அவங்க வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. அண்ட் உடனே நீங்கள் அடுத்து கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ எதனால கோவமாக இருக்க அப்படிங்கிறது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கேப் விடுங்க அவங்களுக்கு. நீங்கள் எப்போ வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாஸ் கொடுக்குறீங்களோ அப்போவே வந்து பசங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் அவங்களே உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. 4வது ஸ்டெப்பு, சால்விங் டுகெதர். எப்போ உங்கள் பசங்க எதனால அவங்க அந்த எமோஷனை காமிச்சாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்களோ அப்போ நீங்களும் அவங்களும் சேர்ந்து நம்ம செகண்ட் டெக்னிக்கில் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்ளமை எப்படி டுகெதராக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பேசலாம். உதாரணத்துக்கு உங்கள் டீனோட ஸ்கூலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். பட் அந்த ப்ராப்ளம் பற்றி உங்களோட பசங்க அதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை, உங்களுக்கு வேற யார் மூலியமோ தெரியுது. அண்ட் நார்மலி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எதனால நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும். அப்போ வந்து ஒன்று ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அமைதியாயிடுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நீ டல்லாவே இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிறத சொல்லுங்க பசங்க கிட்ட. எதுவும் கேட்க போறதில்ல, பட் உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நானும் அம்மாவும் இருக்கோம் இங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லுங்க. அண்ட் 3வது விஷயம், நான் சொன்ன மாதிரி பாஸ் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு. ஒரு 1 or 2 days ஆகியும் அவங்க ஷேர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சினாரியோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நடந்த ஏதாவது ஒரு சினாரியோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ் அவங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ, நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற சேஃப் ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்போ அவங்க ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் டுகெதராக அந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பசங்களோட சேர்ந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டிக்கு பதிலாக ஸ்லோவாக காம் அண்ட் கனெக்டட் பேரண்டிங்க்கு மூவ் ஆகலாம் இந்த 5 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த 5 டெக்னிக்குமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அந்த ப்ரீ ரெக்வசைட்டை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இதில் எந்த டெக்னிக் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு பேரண்ட்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Until then, wish you a happy Zen parenting.